ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சாங் தான். ஸோ இந்த பாட்டை வந்து படத்தில் தியேட்டரில் எடுத்து பார்க்கும்போது டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பாட்டை வந்து அஃபிஷியலாக நம்ம எங்கேயுமே நான் இது வரைக்கும் ப்ராப்பராக கேட்டதில்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டிருக்கேன். பட் அந்த பாட்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாட்டை கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒரு சூப்பரான ஒரு மூவிலேருந்து. ஸோ இந்த பாட்டு ஃபைனலி 8K குவாலிட்டியில் ரிலீஸ் ஆகிட்டு, பட் 12 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. அதுக்கப்புறம் இப்போ தான் அதுக்கு 8K குவாலிட்டி வருஷத்துக்கு பாட்டு வந்துட்டு. ஸோ அந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கு சரி இதுக்கு ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டு கேட்க போகிறோம். ஸோ எந்த பாட்டு அப்புறம் எந்த மூவி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படம் பேர் வந்து கத்தி. ஸோ கத்தின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி விட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு சின்ன போஸ்டர் விட்டுருந்தாங்க, அதில் ஒரு பிஜிஎம்லாம் இருந்தால் அனிருத் சார் செம்மையாக இருக்கும் அந்த பிஜிஎம். அப்புறம் ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருந்தாங்க, அது பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருந்துச்சு. என்னடா நடக்குது அப்படின்னு, அந்த டனலுக்குள்ளே இருந்து கேமரா அப்படி சுற்றிலாம் வரும், அதில் விஜய் சார் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோமோ அந்த டைமில் ரொம்ப பீக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிஜிஎம்லாம் அனிருத் சாருக்கு அது செம்ம ஃபார்மில் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகி 12 இயர்ஸ் ஆயிருக்கு. பட் இதில் வந்து ஒரு சாங் மட்டும் ஆஃபிஷியலாக தேட்டர்லேயும் சரி எங்கேயும் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. நான் அந்த பாட்டை கேட்டிருக்கேன் யூடியூப்ல, பட் என்றைக்குமே அதை தேட்டரில் கேட்டதில்லை. இந்த பாட்டை வந்து ஃபைனலி ஆஃபிஷியலாக 8Kல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. அந்த பாட்டு பேர் வந்து பாலம் அப்படிங்கிற பாட்டு தான். இந்த படத்தில் அது எல்லாருக்கும் தெரியும், விஜய் சார் வேறு சமந்தாவும் இருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பேரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படமுமே கிளாஸான ஒரு மூவி. விஜய் சாருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொன்னால் அந்த கத்தி கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டர் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் தான். ஸோ வேறு லெவலில் அந்த டைரக்ஷன் இருந்துச்சு அந்த படம்லாம், துப்பாக்கிக்கு அப்புறம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனிருத் சார் மியூசிக்கில் எல்லா பாட்டுமே செம்மையாக இருந்துச்சு. அதில் இதில் வந்து இந்த ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எதுக்கு டெலீட் பண்ணாங்கிற ரீசன் இன்னுமே தெரியல. பட் எங்களுக்கு இந்த பாட்டு நிறைய பேருக்கு என்ன மாதிரி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்ன எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாட்டை 8K குவாலிட்டியில் பார்த்துடலாம். ஓ சூப்பராக இருக்குங்க. கொட்டு கொட்டு மேளங்கொட்டு, கட்டு கட்டு பாலங்கட்டு, இதயத்துக்கு இணைக்க பாலங்கட்டு. சொர்க்கத்துல மரமடித்து கட்டின பாலந்தா, துன்பம் இங்க ஒரு கரைதான், இன்பம் அங்க மறு கரைதான், ரெண்டுக்கும் மத்தியில ஓடும் பாலம் எது? பாவம் செஞ்ச கர கழுவ நினைக்கும் பூமிதான். பாலம்
செம்மையா ஆடுறாங்க. செம்மையா இருக்காங்க. குறும்பில இரும்பெடுத்து அறிவுல நரம்பெடுத்து செழுப்பான பாலம் எது குழந்தை பாலம் எது? எல்லாருக்கும் வேணும் அந்த குழந்தை மனசுதான். செம்மையா இருக்கு. நானே போறப்போதும் ஒரு நொடிதான் இறப்பதும் ஒரு நொடிதான் சொல்லடி ஞான பொண்ணு ரெண்டுக்கும் பாலம் எது பதையில முள்ளிருக்கும் குட்டினா கட்டாதே பூவில கட்டின பார்த்துருவோம். செம்ம டான்ஸ். பாட்டு கேட்டோம், சூப்பரா இருந்துச்சு. செம்மையான ஒரு பாட்டு, நல்ல ஒரு அர்த்தம் உள்ள பாட்டு, மொத்தம் ஒரு நல்ல மெசேஜ் இருந்துச்சு ஈச் அண்ட் எவ்ரி இதுல. இந்த பாட்டுல வந்து விஜய் சார் வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்மார்ட்டா ஒரு செம்ம சூப்பரான ஒரு லுக்ல இதுல பார்க்க முடியும். செம்மையா இருக்காங்க விஜய் சார். சூப்பரா அவங்களோட அந்த கியூட்னஸ், அந்த கிரேஸோட டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட அந்த சின்ன சின்ன ஸ்மைல், அவங்களோட ஆக்டிங், இது எல்லாமே இதுல செம்மையா இருக்கும். அட் த சேம் டைம் சமந்தா மேமும் செம்ம சூப்பரா அவங்க ரெண்டு பேத்துக்கு பேர் இதுலயும் பார்த்துருக்கோம், அதே மாதிரி தெரியலையும் பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சு அவங்களோட பேர். ஸோ இதுலயுமே அது செம்மையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் செம்மையா டான்ஸ் ஆடுறதா இருக்கும், சின்ன சின்ன மூமெண்ட்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், எல்லாமே அழகா பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து எப்பவுமே ஏஆர் முருகதாஸ் வந்து அவங்களோட படத்துல ஒரு பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு ரியல் லொகேஷன்ல எடுப்பாங்க. இந்த பாட்டுமே அந்த சென்னையில ஒரு பிரிட்ஜில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ சில இடத்துல ஷூட்டிங் நடக்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, சில இடத்துல காலியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொரியோகிராஃப் பண்ண விதமும் டான்சர்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஃபன்னான ஒரு பாட்டாகவும், கேட்குறதுக்கு சூப்பராக ஒரு நல்ல ஒரு அர்த்தம் உள்ள பாட்டாகவும் இருந்துச்சு. இந்த பாட்டோட மெசேஜ் என்னன்னா, நம்ம பிரிட்ஜு லைஃப்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ அதை வந்து அவங்க அழகா ஒவ்வொரு ஏஜ்ல யங்ஸ்டர்ஸ் மேரேஜ் அந்த டைம்ல, அப்புறம் குழந்தைங்க பாலம், அப்புறம் லாஸ்டா இறந்து போறது, அந்த மாதிரி சாமி கடவுளுக்கு பக்தி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதை அழகா லிரிக்ஸ்ல சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல பாடின விதமும் சரி, பாடின பாடகரும் சரி செம்மையா பாடியிருக்காங்க. போத் மேலா இருக்கும் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டுமே ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா நம்ம தளபதி சார் ஆடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் செம்மையா போட்டிருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க, அது செம்மையா இருக்குது. அப்புறம் மியூசிக்குமே அனிருத் சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லைட்டா ஸ்லோவா இருக்கும், திடீர்னு ஃபாஸ்டாகவும் பீட்ஸு, அப்புறம் மறுபடியும் ஸ்லோவாகவும் லாஸ்ட்டாக ஒரு குத்து போட்டு அந்த சாகரத்தை அந்த போர்ஷனோட முடிக்கிறாங்க. ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தால். அதில் அந்த குழந்தைங்க போர்ஷன்லாம் அந்த சைக்கிள் ஓட்டிட்டு விஜய் சார்லாம் வருவாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாட்டு கேட்கறதுக்கு செம்ம பேங்கராக இருந்துச்சு. அதுவும் 8K குவாலிட்டியில் கேட்க முடியும், குவாலிட்டியாக கேட்குற மற்ற பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக இதில் இருக்குது. இந்த பாட்டு எதுக்கு டெலிட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. மேபி டைம் லென்த்துக்காக டெலிட் பண்ணாங்களா இல்லை எதுக்குன்னு தெரியல. பட் நிஜமாவே இதில் எது தப்பாதும் எனக்கு தெரியல. பட் எதுக்கு டெலிட் பண்ணாங்கன்னு சத்தியமாக புரியல. ஆனால் பாட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலன்னா 8K குவாலிட்டியில் வந்துட்டு கேளுங்க, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. 12 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு கேட்குறேன்.
ஸோ ரொம்ப செம்ம ஃபீல் கொடுக்குது. சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, இது கேட்டிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதுக்கு கிளிக் பண்ணாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.